السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். இதுவரையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் போது நடந்த அதிசயங்களை நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பின் மூலமாக அந்த குடும்பமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தார்கள். குறிப்பாக அப்துல் முத்தலிப் அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த குழந்தையிலே ஏதோ விஷயம் இருக்கிறது, இது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்த போகிறது என்பது அவர் உணர்ந்து வைத்திருந்தார். அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவர் முஹம்மது என்று பெயரிட்டார். அதிகம் புகழப்படுபவர் என்று பொருள் அதற்கு. இந்த பெயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே யாருக்கும் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெயரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்துல் முத்தலிப் தன்னுடைய பேரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெயரை சூட்டி அழகு பார்த்தார். மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் இப்படி ஒரு பெயரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற போது அவர் எல்லோராலும் புகழப்படுபவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த பெயரை வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் சொன்னார். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொல்லுகிற போது அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்தோம். அந்த அடிப்படையில பெயர் சூட்டுவதில் நமக்கு இன்றைக்கு கவனம் தேவை. இன்று என்ன செய்கிறார்கள் என்றால், குழந்தை கர்ப்ப தரித்த உடனே அப்பிருந்து பொம்பளை குழந்தையினுடைய பெயர், ஆம்பளை குழந்தையினுடைய பெயர் என்றெல்லாம் நெட்ல சர்ச் செய்து எடுத்து வைக்கிறார். நெட்டுகளில் வருகிற பெயர்களில் பெரும்பாலும் எழுத்து பிழைகளும் அர்த்த பிழைகளும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த பள்ளியாசல் அஜத்துக்கு ஒரு 10 பேர் எழுதி வாங்கிக்கிறாங்க, அந்த பள்ளியாசல் அஜத்துக்கு ஒரு 10 பேர் எழுதி வாங்கிக்கிறாங்க, இன்னொரு பள்ளியாசல் அஜத்துக்கு 10 பேர் எழுதி வாங்கிக்கிறாங்க. எந்த பேரையும் வைக்கிறது இல்லை. பேர் வைக்க வர்ற அஜத்துக்கு அதுல லேட்டஸ்டா பேர் வைங்க, நல்ல பேர் வைங்கன்னு சொல்றதுல லேட்டஸ்டா பேர் வைங்க, யாருமே வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி பேர் அப்துல் முத்தலிப் வச்சார், முகம்மது எல்லோராலும் புகழப்படுபவர் என்று அவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பேருக்கு வைத்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, யாருமே வைக்காத பேரு, லேட்டஸ்டான பேர் வேணும் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு பேர் விஷயத்துல நம்முடைய சமுதாயம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில சென்று கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு அதற்கு பேர் வைக்கிற கூட்டாங்க. அந்த வீட்டுக்கு அதற்கு போனார். கணவருக்கும் மனைவிக்கும் பேர் வைக்கிற விஷயத்துல சண்டை. கணவர் சொல்றார், எங்க அத்தா பேர் சுல்தான், அவர் பேர் தான் வைக்கணுங்கிறார். மனைவி சொல்றா, எங்க அத்தா பேர் மொஹிதீன், அவர் பேர் தான் வைக்கணுங்கிறார். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதற்கு அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி சையது சுல்தான் மொஹிதீன் வச்சாரோம். அதுல என்னங்க, நாங்க சுல்தான் எங்க அத்தா பேரு கணவர் சொன்னார், மொஹிதீன் எங்க அத்தா பேரு மனைவி சொன்னார், நீங்க என்ன சையது சுல்தான் மொஹிதீன் வச்சீங்கன்னு கேட்ட போது அதில் சொன்னாரும், அது எங்க அத்தா பேருன்னாரும். இன்னைக்கு பேர் வைக்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நெட்ல பாத்தீங்கன்னா அஸ்னா அப்படின்னு பேர் இருக்கும். உண்மையில் ஹஸ்னா அழகின்னு அர்த்தம், அது வச்சு வருது அஸ்னான்னு சொல்லி, அது ஒரு பொருள் இல்லாது. அதே போல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெயரியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க, நியூமாலஜி அப்படின்னு சொல்லி, நாமன் கிளச்சர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பெயரியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க. பேரை
மாத்தி வச்சா அவங்களுடைய வாழ்க்கையை மாறும்னு சொல்லி அதை வச்சு சம்பாதிச்சு நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய பேரை நௌஃபுல்னு வச்சாராம். நௌஃபல்ங்கிற பேரை அவர் நௌஃபுல்னு மாத்தி வச்சார். ஏங்க அப்படி மாத்தி வச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த நியமாலஜி ஒருத்திட்ட போனேன், ஃபுல்லுன்னு பேர் முடிஞ்சா உங்க பேரு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதனால நௌஃபல்ங்கிற பேரை நான் நௌஃபுல்னு மாத்தி வச்சுட்டேன்னு சொன்னார். அதனால பேர் விஷயத்துல நம்ம மிக கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு நஜ்ஜார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மின் ஹக்கில் வலதி அலா வாலிதிஹி அன் யுஅல்லிமஹுல் கிதாப் வ அன் யுஹ்சின இஸ்மா வ அன் யுஸவ்விஜஹு இதா பலக. ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று 3 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொன்னார்கள். முதலாவதாக அவனுக்கு பெயரை அழகானதாக தேர்ந்தெடுக்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. இரண்டாவது, குர்ஆனை கற்றுத்தர வேண்டியது ஒரு தந்தையினுடைய கடமை. மூன்றாவது, அவன் நிக்காவுக்குரிய திருமணத்திற்குரிய வயதை அடைந்து விட்டால் திருமணம் செய்து கொடுப்பது தந்தையின் கடமை. இந்த 3 கடமை தந்தைக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக ஒரு தந்தையினுடைய கடமைகளில் பெயரை, சரியான பெயரை, அழகான பெயரை தேர்ந்தெடுத்து வைப்பது தந்தையினுடைய கடமைகளில் ஒன்று. உமர் இப்னு ஆட்சி காலத்துல ஒருத்தர் தன்னுடைய மகனை பத்தி ரிப்போர்ட் சொன்னார். என் மகன் என்ன அடிக்கிறான், ரொம்ப சித்திரவதை பண்றான்னு சொல்லி மகனை பத்தி ரிப்போர்ட் பண்ணார். உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துருச்சு. தந்தையை போய் அடிப்பதா, அவனை இழுத்துட்டு வாங்க. அதே போல் மகன் இழுத்து வரப்பட்டார். அவன்கிட்ட உமர் கேட்டாங்க, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. தந்தையா நீ மரியாதையை நடத்துறது இல்ல, ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையான்னு கேட்டான். அப்ப அந்த பையன் கேட்டான், அத்தாவுக்கும் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டான். என்ன இருக்குதுன்னு கேட்டான். உமர் சொன்னாங்க, ஒரு நல்ல தாயை தேர்வு செய்யணும், 2வது நல்ல பெயர் சூட்டணும், குர்ஆனை கற்றுத்தரணும். இந்த 3 கடமை இருக்குதுன்னு சொல்லி உமர் சொன்னாங்க. நல்ல தாயை தேர்வு செய்யறது, 2வது நல்ல பெயர் சூட்டுறது, 3வது குர்ஆனை கற்றுத்தரது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பையன் சொன்னா, எங்க அத்தா இந்த 3ஐயுமே செய்யல, இந்த 3ஐயுமே செய்யல. நல்ல தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர் மகர்த்தொகை எச்சா கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அடிமை பெண்ணை, மனநிலை பாதிக்கப்பட்டவரை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொண்டார். மனநிலை பாதிக்கப்பட்டவரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஏனோ தானோ என்று அவரோடு அவர் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தினார். அதன் மூலமாக நான் பிறந்தேன். குழந்தை பிறந்ததை அவர் விரும்பல. குழந்தை பிறந்ததை அந்த அடிமை பெண்ணுக்கு, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு குழந்தை பிறந்ததை அவர் விரும்பவில்லை. அதனால் எனக்கு பேர் ஜாலுன்னு வைத்தார். ஜாலுன்னு சொன்னா சாக்கடையில நிலையிற புழு அர்த்தம். சாக்கடையில நெளிகிற புழு என்று அர்த்தம். வேண்டா விருப்பாக எனக்கு பெயர் வைத்தார். எனக்கு குர்ஆனையும் கற்றுத்தரல. ஒரு தந்தைக்குரிய கடமையான இந்த 3ஐயும் அவர் செய்யவில்லை. தாயை தேர்ந்தெடுப்பது, நல்ல பெயர் வைப்பது, குர்ஆனை கற்றுத்தருவது, இந்த 3ஐயுமே அவர் செய்யல. இவர் எப்படி நல்ல தந்தையாக இருப்பார் என்று அந்த மகன் திருப்பி உமர் கேட்டான் என்று வரலாற்றுல வருது. அப்ப உமர் சொன்னாங்க, அவன் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதே பெருசு. உன் மகன் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதே பெருசு, நீ ஓடி போய் சொல்லி உமர் தந்தையை விரட்டி விட்டார் என்று வரலாற்றை பார்த்தோம். ஆக ஒரு தந்தைக்கான கடமை பல இருந்தாலும் அதிலே நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வைப்பது என்பது ஒரு தந்தைக்குரிய கடமைகளில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூதாவுத், தாரமி ஆகிய கிரந்தங்களில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக,
இன்னக்கும் துதவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும் ஃபஹ்சினு அஸ்மாஅக்கும். நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுடைய பெயர் கொண்டும் உங்களுடைய தந்தையின் பெயர் கொண்டும் அழைக்கப்படுவீர்கள். இன்னாரின் மகன் இன்னார் என்ற தந்தையுடைய பெயரோடு சேர்த்து உங்களுடைய பெயரையும் சொல்லி அழைக்கப்படும். எனவே உங்களுடைய பெயர்களை நீங்கள் அழகாக்குங்கள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்ல பெயர்களை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்கள்ல நல்ல பெயரை விரும்புவார்கள். தவறான அர்த்தம் தருகிற பெயர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅத்தா என்கிற கிரந்தத்திலே யஹ்யா இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் லக்ஹா என்கிற ஒரு ஒட்டகம், நல்ல பால் தரக்கூடிய ஒட்டகம், அதுல யார் மை யஹ்லபு ஹாதிஹி, யார் இதுல பால் கிடக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஒரு கூட்டமா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஃபகாம ரஜுலுன் ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்முத் ஃபகால லஹு ரஜுலு முர்ரா ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிஸ். ஒருத்தர் எந்திரிச்சார், நான் பால் கறக்கிறேன்னு சொல்லி. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னோட பேர் என்னன்னு கேட்டாங்க. உன்னோட பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், என்னுடைய பெயர் முர்ரா. முர்ரானா கசப்புன்னு அர்த்தம். முர்ரானா கசப்புன்னு அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரு அப்படின்ட்டாங்க. அடுத்து சும்ம கால மை யஹ்லபு ஹாதிஹி ஃபகாம ரஜுல் ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்முக் ஃபகால லஹு ரஜுல் ஹர்ப். அடுத்து கேட்டார்கள், யார் ஒட்டகத்துல பால் கறப்பது என்று சொன்னபோது இன்னொருத்தர் எந்திரிச்சார். அவர் பேரை கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் சொன்னார், என் பெயர் ஹர்ப். ஹர்ப்னா போர் அர்த்தம். நீ உட்கார்ந்துருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم قال من يحرب هذه فقام رجل فقال له رسول الله صلى الله عليه وسلم اسمك فقال له الرجل يعيش فقال له رسول الله صلى الله عليه وسلم يحرب. பெருமானார் கேட்டார்கள், யார் ஒட்டகத்திலே பால் கறப்பது என்று கேட்டார்கள். அப்போது ஒருத்தர் எந்திரிச்சார். அவரை பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர் சொன்னார், யஈஸ் அப்படின்னா நல்வாழ்வு வாழ்பவர் அர்த்தம். அப்ப நீ போய் பால் கறன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஒட்டகத்துல பால் கறப்பதற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை விசாரிக்கிறார்கள். தவறான அர்த்தம் தருகிற, துர்குறியான அர்த்தம் தருகிற பெயரை கேட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பாக நினைப்பார்கள். அதனாலதான் அந்த முர்ரா கசப்புங்கிற அர்த்தம் உள்ள அந்த பெயர் உள்ளவரையும் பால் கறக்க வேணான்ட்டாங்க. ஹர்பு போர் என்ற அர்த்தம் உள்ள பெயரை கேட்டதும் அவரையும் நீ கறக்க வேணாம்னு சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துட்டாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், தன்னுடைய அதபுல் முஃபரத் என்கிற கிதாபிலே அபீ வஹப் ஜஸ்மி என்கிற சஹாபி அறிவித்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஸம்மு பி அஸ்மாஇல் அம்பியாஇ, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நபிமார்களின் பெயர்களை சூட்டுங்கள். வஹப்புல் அஸ்மாஇல் அல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விடத்திலே பெயர்களிலேயே மிக பிரியமானது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். வாஸ்தகுஹா ஹாரிஸ் வ ஹமாம், அல்லாஹ்விடத்திலே ஹாரிஸ் ஹமாம் என்கிற பெயர்களும் அது விருப்பத்திற்குரிய பெயர்களாக இருக்கிறது. வ அக்பஹுஹா ஹர்ப் முர்ரா, அல்லாஹ்விடத்திலே மிக அருவருப்பான பெயர்கள் ஹர்ப், முர்ரா, போர், கசப்பு போன்ற அர்த்தங்கள் தருகிற பெயர்கள் அல்லாஹ்விடத்தில் அருவருப்பானதாக இருக்கிறது. நீங்கள் நபிமார்களின் பெயர்களையும் நல்ல பெயர்களையும் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் போன்ற பெயர்களையும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி இருக்கிறது, நாம் பெயர் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே மிக கவனத்தை கொள்ள வேண்டும். இதற்குரிய சரியான பொருள் என்ன என்று ஆளுங்களை அணுகி நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். லேட்டஸ்டான பெயர்கள் என்றெல்லாம் தொழாகக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வான. ஆமீன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.
ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.